ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்டிஎஸ் ப்ரிப்பரேஷன் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நம்ம டோப்பமைன் ஹிட் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டோப்பமைன் என்னன்னு. இந்த கெமிக்கல் வந்து நம்ம பிரெயினில் ரிலீஸ் ஆகிறது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகிறதுனால ப்ளஷராக ஃபீல் பண்ணுவீங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ண, மோட்டிவேஷனாக இருக்க இந்த கெமிக்கல் வந்து யூஸ் ஆகுது. பட் நம்ம வந்து வேஸ்ட்டாக அந்த கெமிக்கலை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படின்னா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால தான். இந்த கெமிக்கலை வந்து நம்ம எப்படி ஸ்டடீஸுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த இயரில் எக்ஸாம் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் சிஹெச்எஸ்எல் மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 2026க்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் பாஸ்ட்டில் நடந்த விட்டுருங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிக்க என்ன 2 months இருக்குது. இப்போலேருந்து சோஷியல் மீடியா அவாய்ட் பண்ணுறது, ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேட்டாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2026 வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட்டாக படிக்க முடியும். ஃபோக்கஸாக, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல். இப்போலேருந்து இதை ஃபாலோ பண்ணி இந்த இயர் முடியறதுக்குள்ளே ஒரு நியூ ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்கள் கான்சன்ட்ரேட்டாக படிக்கணும், ஃபோக்கஸாக படிக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிராஃப் மூலியமாக இந்த டோப்பமைன் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட்டில் உள்ள கிராஃப் பார்த்துக்கலாம். எப்பொழுதுமே லேசியாக ஃபீல் பண்ணுவீங்க, அன்மோட்டிவேட்டடாக இருப்பீங்க, டிஸ்ட்ராக்டடாக இருப்பீங்க படிக்கும்போது. கிராஃப் பார்க்கும்போது காலைல எந்திரிச்ச உடனேயும் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா லைக் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் யார் மெசேஜ் பண்ணியிருக்கா, யூடியூப்பில் என்ன வீடியோ வந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம காலையில் எந்திரிச்சு பார்க்குறனால டோப்பமைன் கெமிக்கல் ரிலீஸ் ஆகி ஸ்ட்ரைக் ஆகி மேலே போயிடும். நெக்ஸ்ட் நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கலாம்னு உட்காருவீங்க. இப்போ டோப்பமைன் வந்து லோ டோப்பமைனாக இருக்கும். நீங்கள் படிக்க உட்காந்தாலும் உங்களால் படிக்க முடியாது, டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க அதிகமாக. திருப்பியும் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வந்து திருப்பியும் டோப்பமைன் வந்து ஸ்ட்ரைக் ஆகி மேலே போயிடும். இதே மாதிரி டெய்லி நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் டோப்பமைன்லாம் ரிலீஸ் ஆகி டோப்பமைனே இல்லாமல் ஆயிரும். இதனால தான் நீங்கள் படிக்க உட்காந்தாலும் உங்களால் படிக்க முடியல, டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலான்னு பார்க்கலாம். மார்னிங் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்திரிச்சோனையும் ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். எப்படி இதை அவாய்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு 1 hour வந்து ஃபோன் எடுக்காதீங்க. அதேமாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. 1 hour எடுக்காமல் அதே போக அந்த 1 hour வந்து 3 hour 4 hour இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங் வச்சுக்கோங்க. காலையில் எல்லா டோப்பமைனும் ரிலீஸ் ஆகலைன்னா உங்களோட டோப்பமைன் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கிராஃபில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இதனால் டோப்பமைனோட ஃபுல் எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்கும். படிக்க உட்காந்திங்கன்னா நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டாக படிக்க முடியும். நீங்கள் ஒரு மதியானம் இந்த டைமத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டோப்பமைன் வந்து அப்போ வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ பிரச்சனை இல்லை, நீங்கள் மார்னிங்காக ஃபுல் எஃபர்ட்டை போட்டுருவீங்க படிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஒரே அடியாலும் மாற்றிட முடியாது. சின்ன சின்ன கோலாக செட் பண்ணுங்கள். அதை முடிச்சோடனே சின்ன சின்ன பிரேக் கொடுத்துக்குங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். படிக்கும்போது டிவி பார்க்குறது, மியூசிக் கேட்குறது, இது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதை பற்றி சொல்கிறேன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மாறணும், அதுக்கப்புறம் லைஃப் தானாக மாறிடும்.